ஹலோ கைஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி ஒரு சிம்பிளான அதே சமயம் ரொம்ப டேஸ்டியான ஒரு புதினா புலாவ் பார்க்க போகிறோம். இப்போது குக்கரில் நான் கொஞ்சமாக நெய் சேர்த்துருக்கேன். இப்போ கொஞ்சம் எண்ணெயும் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா ஒரே ஒரு பிரியாணி இலை, இந்த அளவுக்கு அன்னாச்சி பூ, 2 கிராம், ஒரு பட்டை சேர்த்துக்கோங்க. இதோட ஒரு 3-4 முந்திரி பருப்பு சேர்த்து நல்லா வறுத்துக்கோங்க. நான் ஒரு கிளாஸ் பாஸ்மதி ரைஸை ரெண்டு முறை நல்லா கழுவிட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி வச்சுட்டு தான் இந்த குக்கரை வேலை ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். இது தாளிப்பு ரெடியாகிற வரைக்கும் இந்த அரிசி ஊறினா போதும். ஒரே ஒரு வெங்காயம் மட்டும் ஸ்லைஸ் பண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போது வெங்காயம் வதங்கிட்டு இருக்க கேப்பில் நம்ம புதினா மசாலாலாம் ரெடி பண்ணிடலாம். மிக்ஸி ஜாரில் ஒரு 3 பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. ஒரு கைப்பிடி அளவு புதினா சேர்த்து அரைச்சிருங்க. நான் இதோட ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் சேர்த்துக்கிறேன். இதை நல்லா ஃபஸ்ட்டு ஃபைனாக அரைச்சி எடுத்துக்கலாம். புதினா பேஸ்ட் இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போது வெங்காயம் வதங்கியிருக்கு. இதில் ஒரே ஒரு தக்காளி மட்டும் சேர்த்து லைட்டாக உப்பு சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துருங்க. இந்த அளவுக்கு நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் புதினா அரைச்சி வச்சுருக்கோம்ல, அதை சேர்த்துக்கோங்க. எனக்கு அந்த பச்சை மிளகாயில் இருக்க காரம் பத்தாது, அதனால் நான் கொஞ்சம் மறுபடியும் மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன். அப்புறமா கொஞ்சம் டேஸ்ட்டுக்காக கரம் மசாலா தூள் சேர்த்துக்கலாம். நல்லா வதக்கிக்கோங்க. நீங்கள் வதக்கிறப்பே நல்ல ஸ்மெல் பயங்கரமாக வரும். இந்த அளவுக்கு வதக்கினதுக்கப்புறமா இப்போ நம்ம கழுவி வச்சுருக்கிற அரிசியை சேர்த்துக்கலாம். அரிசி சேர்த்துட்டு ரொம்ப வதக்கலாம் வேண்டாம், லைட்டாக மட்டும் வதக்கி விட்டால் போதும். இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நான் 1 கிளாஸ் அரிசி எடுத்திருக்கேன். பாஸ்மதி அரிசின்றதுனால 1 கிளாஸ் அரிசிக்கு 1.5 கிளாஸ் தண்ணி சேர்த்துக்கலாம். நான் தண்ணியை லைட்டாக சூடு பண்ணி சேர்த்துக்கிறேன், ஏன்னா டக்குன்னு ரெடி ஆகணுன்றதுக்காக. இப்போ லைட்டாக ஒரு கிளறிட்டு மூடி போட்டு ஒரே விசில் மட்டும் போதும். இப்போது உப்பு தேவையான அளவு கரெக்டாக இருக்கான்னு சொல்லி செக் பண்ணிக்கோங்க. நான் சுடுதண்ணி ஊற்றுனதுனால வேகமாக கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் மூடி போட்டுடலாம். தம் போகிற கேப்பில் நம்ம ஒரு டக்குன்னு துவையல் பண்ணிடலாம். கொஞ்சமாக தேங்காய், பொட்டுக்கடல, ஒரே ஒரு காஞ்ச மிளகாய் வத்தல், 2-3 வெள்ளைப்பூடு, கொஞ்சம் உப்பு சேர்த்து நல்லா குறப்பாக அரைச்சிங்கன்னா துவையல் ரெடி ஆயிரும். துவையல் அரைச்சாச்சு. நம்மளோட சூப்பரான புதினா புலாவ் ரெடி ஆயிடுச்சு.